ஹாய் சொல்லிடுங்க. ஆக்சுவலி வந்து மேம் வீட்டுக்கு நாங்கள்லாம் விருந்துக்கு வந்திருக்கோம். மேம் வந்து எங்களுக்கு விருந்துக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, பெரிய விருந்து. அவங்க நேராக கிச்சனுக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் நாங்கள் நேராக வந்த உடனே தேவையான இடம் எங்கே இருக்குன்னு பார்த்து லொக்கேட் ஆயாச்சு. சின்ன கரெக்ஷன், விருந்தில் டெம்பிள் ஃபெஸ்டிவலுக்கு கூப்பிட்டா டெம்பிள் ஃபெஸ்டிவலுக்கு கூப்பிட்டாங்க. சரி, ஏதோ கார் ஃபெஸ்டிவலாம். அதுக்கெல்லாம் நான் வரலைங்க, நாங்கள் சாப்பிட தான் வந்தேன். நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன். ஸோ மேம் வீடு அப்படி சுற்றி காட்டிகிட்டு இருக்கோம். இங்கே நான் இல்லை, பின்னாடி அந்த சத்தத்துக்கு காரணம் நான் இல்லை. கிச்சனில் போய் ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, கூட ஒரு பிள்ளை வந்துச்சு, எல்லாம் இல்லாமல் கை கழுவிட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் போட்டுட்டாங்க. வந்த வேலையை பார்க்கலான்னு வந்துட்டு நானும் போய் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் இந்த விளாக. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தா ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இதெல்லாம் என் ஸ்டூடெண்ட்ஸ். ஹாய் சொல்லுங்கள். மோர் தென் ஸ்டூடெண்ட், இப்போ இவங்க என்னோட சப்ஸ்கிரைபர் கூட. வா கோவர்த்ரி, வா ஹாய் சொல்லு. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். இவங்க வீட்டு விருந்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். சாப்பிட்டு வந்து பேசுகிறோம். கூட ஒரு ஜீவன் வந்ததுன்னு விட்டுட்டு சாப்பிடாம பரவாயில்ல, எனக்கும் சேர்த்து ஒரு இலையை போட்டு வச்சுருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நமக்கு சோறு தான் முக்கியம். ஹாய். எங்களுக்கு அந்த ஃபேம்லாம் வேண்டான்ற மாதிரியே இருக்காம. அடுத்து என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு நாங்கள் வந்ததுக்கப்புறம் சொல்கிறோம். ஏன் மிஸ், எனக்கு மட்டும் இப்போ ஒரு ஜூம் வைக்கணும். ஷியோர் ஷியோர் மிஸ், போதும் கொஞ்சமாக வைங்க. தேங்க்யூ. ஓ சொல்லுங்கள், ஏதோ சொல்லிங்களே. மேம் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்ல சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டேன். ஷியோர் ஷியோர், கொஞ்சம் மட்டும். தேங்க்யூ மேம். அவளோட மிஸ்ஸா மிஸ் விழுந்து கவனிக்கிறாங்க வேற. அதுக்குள்ளே இவ்வளோ ஐட்டம் நிரப்பி வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. சத்தியமாக சாப்பிட முடியல. நான் இவங்க பயங்கரமாக கவனிச்சுட்டாங்க. அங்கே மேம் ஹாய் சொல்லுங்க. சத்தியமாக முடியல, ரொம்ப கவனிச்சுட்டாங்க. இது பாருங்க, வச்ச ஐட்டத்தை மட்டும் பாருங்க, எப்படியா சாப்பிட்டாச்சு. இல்லை, மறைக்காம சாப்பிடலாம், மறைக்காம சாப்பிடலாம். கோவர்தனி நல்லா கவனிக்கிறியா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? வெரி குட் வெரி குட், அப்படி தான் இருக்கணும். வெரி குட். ஹெவி லஞ்சுங்க. இங்கே பாருங்கள், ஃபினிஷிங் டச்சு. அதனால தான் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஃபினிஷிங் டச்சு இது கொடுத்துருக்காங்க, மாவு கொடுத்துருக்காங்க. ஐயோ, அது முடிச்சுட்டு அடுத்தது அது என்னது மிஸ், அது காட்டுங்க. பாருங்க, பனானா, அப்புறம் மாவு, இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிள்ளைங்க ஆமாம். மலர்விழி மேம், உங்களை தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஐயோ, இந்த பொய்யெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அந்த குழந்தையோட அம்மா அவங்க. இப்படி வேணால் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்களை. பாப்பா, உங்கள் மம்மி யாருடா? மம்மி பேர் சொல்லுங்க. அது அவங்க தான். அவங்க குழந்தைன்னு சொல்கிறாங்க, அது நம்பாதீங்க. ஹாய் சொல்லுங்க. யூடியூப்பில் வரணுன்னா ஹாய் சொல்லுங்க. சொல்லுங்க 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 ப்ளீஸ். அவங்க செகண்ட் ரவுண்ட் போகலாமான்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, இதுவே ஹெவியாக இருக்குது, அதனால கிளம்பலாம். வாங்க போகலாம் கூப்பிட்றாங்க. இப்போ இவங்களை ஜூம் பண்ண சொல்கிறாங்க. கொஞ்சம் வெக்கம் ஷை டைப் அவங்க, அப்படிதான் வெக்கப்படுறாங்க பாருங்க. இங்க பாருங்க, இங்க இந்த பார்ட்னர் இவங்க. நமக்கு ஒண்ணும் கிடையாது. நோ சூடு, நோ சர்வே, நோ பாதரிங்கே இல்லை. அதுதான் நாங்க. ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது இருந்துச்சுன்னா இப்படியே ஒத்துக்கிறோம் டீல்.
இந்த பையன் இங்கே இருக்கிற பையன் இவனை கூப்பிட்டு இந்த பபிள்ஸ்க்காக ஒரே ஒரு தடவை நான் ஊற்றிக்கிறேன்டா கொடுங்க திறந்து கொடுங்க. ரொம்ப நல்ல பையனாக இருக்கான கேட்டோன்னே தந்துட்டான். சாப்பிட்டது தெரிஞ்சுதா ஓப்பன் பண்ண கூட முடியலை, ஓப்பன் பண்ணி கொடுறான்னு கேட்குறாங்க. என்ன ஒரு நான் ஒரே ஒரு தடவை இது எப்படி இப்போ ஊதுனதுலேயே தெரியும் அவங்க எவ்வளோ சாப்பிட்ருக்காங்கன்னு. இதை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்களேன், இந்த வீடியோ பிடிச்சி அப்படியே அதே இடத்துல பிடிங்க. குடித்தாங்க என்ன பண்ணுவோம், எத்தனை மிக்ஸ் பண்ணாலும் வாய்ப்பே இல்லைங்க. பாருங்க ப்ளோ பண்ணுவாங்க பாருங்க. என்ன ஒரு குட்டியாக எங்கேயோ போச்சுது. அப்புறம் இப்போ சொல்லி நம்ம எல்லாத்தையும் ஊதணும். இல்லை தம்பி தம்பி இதை நீ ஊதி காட்டுமா நிறைய வரணும். பார்க்கலாம். அவன் டெக்னிக்கலா என்னென்னமோ பண்றாங்க. தங்கம் ஸ்டார்ட். என்ன அசிங்கப்படுத்துற மாதிரியே ஊதிட்டானே. தம்பி போதுண்டா, தேங்க்ஸ் தான். அப்படியே மாடும் போகுதுடா. தேங்க்யூ. ரொம்ப நல்ல பையனா இருக்கான். என் மானத்தை வாங்குறது இவங்க மட்டும் தான், வேற யாரும் இல்லை. எல்லாரும் தான் வாங்குவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்காங்க, சாப்பிட்ட டயர்டு. ஆக்சுவலி நாங்கள் கிளம்பலான்னு ரெடி ஆகும்போது தான் எங்கள் கும்பலில் ஒரு அக்யூஸ்ட் உள்ள வராங்க. மேம் உங்களுக்கு பாருங்க பபிள்ஸ்லாம் போட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்பலான்னு ரெடி ஆகி எந்திரிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தா மேம் அண்ட் ஃபேமிலி. ஹாய் சொல்லுங்க. ஆண்ட்ரியா ஹாய். லேட்டாக சொன்னீங்க. நாங்களும் ஃபுல்லாக எவ்வளோ சாப்பிட்டோம். மேம் சூப்பராக கவனிச்சாங்க. நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க, போய் சாப்பிடுங்க. ஆமாம் தேங்க்யூ மேம், செம்மையாக சாப்பிட்டாச்சு. ஸோ மேம் சாப்பிட்டு முடித்த ஒரு ஹெவியான லஞ்ச் டின்னரில் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நாளைக்கு மேடம்க்கு வந்து டெட் எக்ஸாம் பேப்பர் 2 எழுத போகிறாங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுவாங்க. ஆல் தி பெஸ்ட். ஆனால் வீட்டுக்கு போய் படிப்பீங்களா? போன உடனேயே 2 ஜீவன்கள் இருக்குது. ஏதாவது 2 தோசை ஒரு சட்னி அப்புறம் ஃப்ளாட்டு தான். நாளைக்கு காலையில் 5:30 எந்திரிச்சு இதோட எக்ஸாம் எழுத போகிறாங்க. என்ன சொன்னீங்க? நான் முடிச்சுட்டு எக்ஸாம் அதனால நல்லா திருப்தியாக சாப்பிட போகிறாங்க. நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆகும். சாப்பிட்டு முடிச்சுட்டு எக்ஸாம் எழுத போகிறேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகணும் இல்லையா கொஸ்டினை பார்க்கும்போது. தேங்க்யூ மேம். பாய். நல்ல விருந்தெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது தான் இந்த கோவிலுக்கு தீச்சட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க, அழகு குத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நின்று நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இவங்க எல்லாம் ஃபுல்லாக கோயிலுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்தோம். மாரியம்மன் கோயில் ஃபெஸ்டிவல் இது ஆக்சுவலி ரொம்பவே சூப்பராக கிராண்டாக நடக்கும். சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாரியம்மன் கோயில் ஃபெஸ்டிவலும் ஒட்டுக்கா நடக்கும். அண்ட் இதுதான் ஆக்சுவலி கோயில், மாரியம்மன் கோயில். ஃபுல்லாக டெக்கரேஷன், ஃபுல்லாக அந்த கலர் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் சீரியல் லைட்ஸு பார்க்கவே செமையாக இருக்கும். ரோட்டுக்கு அந்த சைடு போய் ஆக்சுவலி வீடியோ எடுக்க முடியல. ஃபுல்லாக ஆக்சுவலி டிராஃபிக் ஆனதுனால வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஒரே சைடு டைவர்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. அந்த சைடு போனால் திருப்பி சுற்றிட்டு வரதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் இங்கிருந்தே எடுத்துட்டேன். அவ்வளோதான். பாய், டேக் கேர்.